மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன். ஒரு 3 months ஆயிடுச்சு. நான் இனிமேட்டு 15 டேஸ்க்கு ஒன் டைம் வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் கால்குலேட்டர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதோட ஸ்ப்ரைட்ஸை ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கிறது அவுல் டீச்சர். நம்மளோட அவுல் டீச்சர் இங்கே இருக்காங்க. அது கூட நம்மளுக்கு சிம்பிள்ஸும் இருக்காங்க, அடிஷன் இருக்காங்க, சப்ட்ராக்ஷன் இருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க, டிவிஷன் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அவுல் டீச்சரில் கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஈவெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு வென் கிளிக் எடுத்து வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். வென் கிளிக் எடுல இப்போ வந்து லுக்ஸுக்கு போயிட்டு இப்போ வந்து சேலை நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா ஹாய், ஓ சாரி, ஹாய், வெல்கம் டு சிம்பிள் கால்குலேட்டர். ஓகே, இப்போ நம்ம இதை கொடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டு வருவோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டு கொடுப்போம். அது வந்து அது நம்ம பேசுவோம் அதுக்கிட்ட. அந்த டெக்ஸ்ட் அப்படியே நம்மகிட்ட அந்த ஒப்பிக்கும். அதுதான் அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சுட்டு ஸ்பீக் எடுத்துகிட்டு வச்சுப்போம். இப்போ இந்த ஹாய் வெல்கம் டு சிம்பிள் கால்குலேட்டரை இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். Hi, welcome to Simple Calculator. கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை பற்றி டூப்ளிகேட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கிளிக் எனி ஆப்பரேட்டர் யூ லைக். ஓகே, அப்புறம் நம்ம இதை காப்பி பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த இப்போ நமக்கு பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறோம். ப்ராட்காஸ்ட்னா என்னது? இப்போ நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜ் ஆடுன்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மெசேஜை இந்த அடிஷன் சிம்பிளுக்கு நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். அப்போ வந்து ஈவெண்ட்ஸில் வந்து when I receive ஆட் இது நம்ம கொடுத்துட்டு நம்ம அந்த மெசேஜை ப்ராட்காஸ்டிங் ஆகும். ஓகே, அதுக்கு தான் அந்த ப்ராட்காஸ்ட். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரைட் 1க்கு போயிட்டேன். இந்த ப்ராட்காஸ்ட் Hi, welcome to Simple Calculator. இந்த நியூ மெசேஜில் வந்து ஆட், இந்த ஆட் நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, இந்த ஆட் தான். ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம உடனே எல்லாத்தையும் அப்படியே கொடுத்தோம்னா ஒரே நேரத்தில் நமக்கு அனிமேஷன் நடக்கும். இப்போ நம்ம வந்து எதுக்கு இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறோன்னா இப்போ பாருங்கள், இந்த அடிஷன் சிம்பிள் வந்து கிளிக் எனி ஆப்ரேட்டர் யூ லைக் அப்படின்னு இந்த அவுல் டீச்சர் சொல்லுவாங்க. அப்போ வந்து இங்கே வந்து இவங்க எல்லாமே ஒரு தடவை அனிமேஷன் ஆகணும். இப்போ இன்னும் பெருசாகிட்டு சின்னதாகணும். அதுக்கு தான் நான் இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரே நேரத்தில் அனிமேஷன் ஆகணும், நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் 0.3 செகண்டுக்கு ஒன் டைம் அவங்க அந்த மாதிரி அனிமேஷன் ஆவாங்க. அதுக்காக இப்போ நான் வந்து ப்ராட்காஸ்ட் வெயிட் 0.3 செகண்ட்ஸ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நியூ மெசேஜ் சப், அடுத்த நியூ மெசேஜ் அதாவது மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம இது ஒரே நம்ம டூப்ளிகேட் பண்ணிப்போம். நீங்கள் வச்சுட்டு இதை அப்படியே சேர்த்துப்போம். இப்போ வந்து இங்கே வந்து டிவ் 4 மெசேஜ் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடிஷனுக்கு போய் இந்த ப்ராட்காஸ்டிங்கை முடிச்சுவோம். when I receive ஆட் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ கண்ட்ரோலுக்கு போயிட்டு ரிப்பீட் 2 டைம்ஸ். இப்போ வந்து வெயிட் 0.4 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து லுக்ஸுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு கஸ்டியூம் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம இதை எல்லா சிம்பிளுக்கும் நம்ம கொடுப்போம். அதாவது அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னொரு சிம்பிளில் வச்சோம், இன்னொரு சிம்பிளுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லா சிம்பிளுக்கும் நான் வச்சுட்டேன். கடைசி சிம்பிளுக்கு மட்டும் வச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அடிஷன் இருக்க இடத்துல சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். அதே டிவிஷன் இருக்க இடத்துல டிவ். இப்போ வந்து நான் அதை வென் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
Hi, welcome to Simple Calculator. Click any operator you like. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாச்சு. இப்போ நம்ம மெயின் கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ ஈவெண்ட்ஸுக்கு போயிட்டு when this sprite clickedல வந்து இப்போ கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஃபார்வர் இப்போ வந்து text to speechல pick tell me the first number. ஓகே tell me the first number. அதே மாதிரி sensing போயிட்டு ask tell me the first number. ஓகே இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ரிசல்ட்னு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இங்கே வந்து செட் ஃபர்ஸ்ட் நம்பர் சென்சிங் போயிட்டு ஆன்சர் இதை கொடுத்துட்றோம். அதே மாதிரி இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நம்ம அப்படியே நான் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிட்றேன். இங்கே வந்து இப்போ வந்து இங்கே செகண்ட் நம்பர் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் டி. ஓகே இப்போ வந்து இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கிற இடத்துல செகண்ட் நம்பர். ஓகே இது இப்போ பாதி முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேரியபிள்ஸில் போயிட்டு செட் ரிசல்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கு போயிட்டு ஆட் அந்த அடிஷன் சிம்பிள் வச்சிடுறோம். இப்போ வந்து இங்கே வேரியபிள்ஸுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர். இந்த கான்செப்ட் என்ன நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம 2 ஆன்சர் வாங்குகிறோம், ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும். அந்த ஆன்சர் நம்ம வாங்கினதுக்கப்புறம் ரிசல்ட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கான்செப்ட். இப்போ வந்து மறுபடியும் லுக்ஸுக்கு போயிட்டு சே த சம் அடிஷனாக எப்பவுமே சம் தான் சொல்லுவாங்க. அதனால சே த சம் இஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஸ்பீக்கில் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம், இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே இப்போ மறுபடியும் இந்த ஸ்பீக் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். இப்போ வந்து அந்த ரிசல்ட்டு கடைசி நம்ம சொல்லணும். அதுக்காக இப்போ வந்து ஸ்பீக் த ரிசல்ட் அந்த மாதிரி லுக்ஸுக்கு போயிட்டு சே Tell me the first. இப்போ வந்து சே ரிசல்ட் ஃபார் 50 செகண்ட்ஸ். ஓகே கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காக நம்ம இதோட கோடிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மெயின் கோடிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மெயின் கோடிங்கை வந்து எல்லா கிளாஸுக்கும் நான் காப்பி பண்ணுறேன். அதாவது இது அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே பிடிச்சி இந்த மைனஸ்க்கு வைக்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சி இந்த மல்டிப்ளிகேஷனு அப்படியே டிவிஷன். ஓகே பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ஷனில் வந்து ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து மைனஸ் எடுத்து வந்து வைக்க போகிறோம். இங்கே எப்படி ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு வச்சிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் எல்லா நம்பருக்கும் வந்துருச்சு, எல்லா சிம்பிளுக்கும் வந்துருச்சு. நான் எல்லாத்துலேயும் மாற்றிட்டு என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிவிஷனுக்கு வந்து இந்த சிம்பிள் மாற்றிருக்கேன். அதே மாதிரி இந்த குவாஷன்ட்னு போட்டிருக்கேன் ஆன்சருக்கு. அந்த மாதிரி இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ஆன்சருக்கு வந்து ப்ராடக்ட்னு போட்டிருக்கேன். அதுலேயும் இந்த சிம்பிள் மாற்றிருக்கேன். அதே மாதிரி நான் காமிச்சேன் பாருங்கள் சப்ட்ராக்ஷனுக்கும் அந்த சிம்பிளை மாற்றிட்டு டிஃப்ரென்ஸ்னு போட்டிருக்கேன். கடைசியாக ஒரு தடவை உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Hi, welcome to Simple Calculator. Click any operator you like. ஓகே நம்ம இப்போ அடிஷன் கிளிக் பண்ணுவோம். Tell me the first number. 4. Tell me the second number. 4. The sum is 8. 8 வந்துட்டாங்க. Tell me the first number. 5. Tell me the second number. 3. The difference is 2. கரெக்டாக சொல்லிட்டாங்க. Tell me the first number. Tell me the second number. The product is 0. Tell me the first number. 2. Tell me the second number. 3. The product is 6. ஓகே கரெக்டாக 2 into 3 6. Tell me the first number. 3. Tell me the second number. 4. The quotient is 0.75. கரெக்டாக சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்மளோட இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் சேஃப் வருங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கடைப்பிடிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். 1 minute எல்லா வேக்சின் போட்டுக்கோங்க.